ராகுல் காந்தி குறிவைக்கப்படுகிறார் தொடர்ச்சியாக. ஹெச் ராஜா கூட அவரை தேச விரோதிட்டார். ஹெச் ராஜா தான் சொல்லணும். என்ன ஹெச் ராஜா அப்பனும் பாட்டனும் தான் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக எரவடா ஜெயிலில் 7 வருஷம், பெஜவாடா ஜெயிலில் 10 வருஷம் இருந்தவங்க. அந்த கட்சியில் இருக்கிற எவனுக்காவது இந்த தேசத்தை பற்றி தேசபக்தியை பற்றி பேசுவதற்கு யோகியதை இருக்கிறதா? அவங்கள வேடிக்கை என்னன்னு கேட்டா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதான கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை விரட்டிட்டு ஊர் மேஞ்சாதான் அவனை தான். நீங்க படிக்கிறதுக்கு அவங்க இலவச கல்வி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நீங்க பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டினா 18% ஜிஎஸ்டியா. இந்த உலகத்தில் எங்காவது இந்த அக்கிரமம் உண்டா? அந்த கூட்டம் என்னங்க? கருத்து கேட்பு கூட்டம் தான். ஆமா, அவர்கள் மக்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. அவர்கள் சொல்லுவது தவறாகவே இருந்தாலும் விளக்கம் தானே சொல்லணும். அதை விட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து வெளியே போனா உங்களுடைய வக்கர புத்தி அதை காட்டுகிறது. ராகுல் காந்தியின் நாக்கை வெட்டினால் அவர்களுக்கு நான் 11 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிறார் ஒரு பாஜக நிர்வாகி. ராகுலுக்கு அவருடைய பாட்டியின் நிலைமைதான் ஏற்படும் என்று இன்னொரு பாஜகக்காரர் சொல்கிறார். சிவசேனாவை சேர்ந்தவர் ஒரு விதமாக ராகுல் காந்தியை மிரட்டக்கூடிய விதத்தில் அவருடைய கருத்துக்கள் வெளிவருகிறது. தமிழ்நாட்டில் ஹெச் ராஜா ராகுல் காந்தியை தேச விரோதி என்று, தேச துரோகி, தேச விரோதி என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக ராகுல் காந்தியை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக குறிவைத்து தாக்கத் தொடங்கி இருக்கிறது. இது ஏன்? அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வரக்கூடிய மிரட்டல்கள் எதை காட்டுகின்றன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு பன் பட்டர் ஜாம் குறித்து ராகுல் காந்தி பேசியதையும், தமிழ்நாட்டில் 2026 திமுக காங்கிரஸ் கூட்டணி எவ்வாறு இருக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு நாம் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரும் அன்பிற்கினிய மூத்த சகோதரருமான திரு திருச்சி வேலுச்சாமி அவர்களை இன்று நேர்காணல் செய்ய இருக்கிறோம். வணக்கம் சொல்லி பயணிப்போம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக நிறைய நேர்காணல் செய்தாலும் கூட உங்களை போன்றவர்கள், குறிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய நேர்காணல் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு பழைய சம்பவங்கள், தகவல் களஞ்சியங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீண்ட நெடுங்காலம் பொது வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் பயணித்தவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் இதை ராகுல் காந்தி குறிவைக்கப்படுகிறார் தொடர்ச்சியாக, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை மகிழ்ச்சியாக எதிர்கொள்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ எளிமையாக சொன்னால் ஒரு கிராமத்து பழமொழி, காய்த்த மரம்தான் கல்லடிபடும். பாஜகவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒற்றை இலக்கை நோக்கி குறிவைத்து தாக்குறாங்கன்னா அவர் மீது இருக்கிற அச்சம், அவர் மீது இருக்கிற பயம், அவரை கண்டு அப்படியே சிந்தை கலங்கி போயிருக்காங்கன்னு அர்த்தம். ராகுல் காந்தி இதுக்கு முன்னால் யாராவது பேசுனாங்களா? இல்லை, இப்போ தானே பேசுகிறாங்க. அந்த பாரத் ஜோடோ யாத்திரை தொடங்கி அதற்கு பின்னால் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் 2 நாள் பேசினார் பாருங்க. சித்தம் கலங்கி போச்சு அவங்களுக்கு. அதிகாரப்பூர்வ அவர்களுக்கு சிம்ம சொப்பனமே ராகுல் காந்தி தான் என்பதை அவர்களே சொல்லாமல் சொல்லுவதுதான் இந்த குறிவைத்து தாக்குது. ஓகே, அதனால இதை கண்டு பயப்படுகின்ற, அச்சப்படுகின்ற கோழை அல்ல ராகுல் காந்தி. ஆனால் ஒரு உயிருக்கே ஆபத்துங்கிற அளவுக்கு வரக்கூடிய விமர்சனம் இல்லை. ராகுலுக்கு அவருடைய பாட்டின் நிலைமை தான் ஏற்படும். சொல்லட்டுங்க, நான் என்ன சொல்றேன், அதான் அவங்களுடைய அச்சம் தான் அப்படி சொல்ல வைக்குது. நீங்க இருட்டில் ஒரு சுடுகாட்டை கடந்து போறீங்கன்னு வச்சுங்க, உடனே அச்சம் என்பது மடமையாடான பாட்டு பாட்டீங்கன்னா தைரியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பலவீனத்தை, அச்சத்தை மறைப்பதற்காக அப்படி பாடுறீங்க. அதுபோல அவர்களுக்கு இருக்கிற அச்சம், அதுல ஏற்பட்டுக்கிற பிதற்றல், அவங்களுக்கு என்ன ஒன்று புரியலன்னா, இவங்கள மாதிரி என்ன அந்த அந்த குடும்பத்தில் வந்தவர் அல்ல ராகுல் காந்தி. அவங்க பாட்டியை சொல்றாங்களே, பாட்டி மரணம் அடைவதற்கு முதல் நாள் கூட முதல் நாள் பேசிய பேச்சு என்ன? என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி நான் கவலையப்படவில்லை. என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த மண்ணில் சிந்தினால் அதையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். அந்த குடும்பம் வீரத்தின் விளைநிலம். இவருடைய போல கோழைகள் அல்ல. கங்கனா ராணவத்துக்கு போய் இசட் பிரிவு கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்கிற இந்த மூதேவிகிட்ட போய் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இதை கண்டு பயப்படுகின்ற கோழை அல்ல ராகுல் காந்தி. இது பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. அதை விரைவில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு, வெளிநாடுகளில் போய் இந்தியாவை அவமானப்படுத்தும் விதமாக பேசுகிறார் அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டுறாங்க. ஹெச் ராஜா கூட அவரை தேச விரோதிட்டார். ஹெச் ராஜா தான் சொல்லணும். என்ன, ஹெச் ராஜா அப்பனும் பாட்டனும் தான் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக எரவடா ஜெயிலில் 7 வருஷம், பெஜவாடா ஜெயிலில் 10 வருஷம் இருந்தவங்க. அந்த கட்சியில் இருக்கிற எவனுக்காவது இந்த தேசத்தை பற்றி தேசபக்தியை பற்றி பேசுவதற்கு யோகியதை இருக்கிறதா? அந்த கட்சியில் யார்? இன்றைக்கு உயிரோடு இருக்கிற மூத்தவர் அத்வானி, அவராவது சுதந்திர போராட்டத்தில் போராடி இருக்காரா? அவருடைய மூதாதையர்கள் ஆர்எஸ்எஸ் துவங்கிய காலத்திலிருந்தே வெள்ளைக்காரனுக்கு ஆதரவு நிலை எடுத்தது. இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்கு உச்சகட்ட போராட்டம்
வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்துகிற போது பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வருகிற நேரத்தில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை தந்தது RSS. இந்த தேசபக்திக்கும் இவர்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. அவர்கள் தங்களை தேசபக்தியாக காட்டிக்கொள்வதற்கு தேச பக்தர்களை தேச விரோதிகள் என்கிறார்கள். அவங்கள வேடிக்கை என்னன்னு கேட்டா, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதான கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம். நான் எனக்கு கல்யாணம் ஆகி 47 வருஷம் ஆச்சு. ஒரே பொண்டாட்டி கூட தாங்க வாழ்க்கை நடத்துறேன். இது அவங்கள பார்த்தா ஆன்டி இண்டியன்கிறான். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை விரட்டிட்டு ஊர் மேய்ஞ்சாதான் அவனை தான். இது அவருடைய அணுகுமுறையே வித்தியாசம் தான். நீங்களும் நானும் லா காலேஜில் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ணால் வக்கீலுமோ, மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டராக இருந்தால் டாக்டருமோ. இது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் காலேஜ் படிக்க போவாங்க. லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லா காலேஜில் படிக்க போவாங்க. உங்களுக்கு சிரிக்கிறத பார்த்தா என்னன்னு புரியல, நான் காமெடி பண்ற மாதிரி இருக்கு. அரசியல் தலைவர் எப்படி வருவாங்க? அரசியலுக்கு வந்து அடிபட்டு உதப்பட்டு போராட்டம் நடந்து அதுக்கு அப்புறமா தானே தலைவர் வருவாங்க. இவங்க அரசியல் தலைவரா பல வருஷம் இருப்பாங்களாம், அதுக்கப்புறம் தான் அரசியல் படிக்கிறதுக்கு லண்டன் போவாங்களாம். ஓகே, இப்படி ஒரு வித்தியாசமான வினோதமான கட்சி. அந்த கட்சிகிட்ட போய் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? இவர்கிட்ட ஒழுக்கமும் இல்லை, நேர்மையும் இல்லை, தேசபக்தியும் இல்லை, தனி மனித பண்பாடு கூட இல்லை. இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். மக்கள் ஏமாந்த நேரத்தில் ஏற்றம் கொண்டோர், புலிவேஷம் போடுகின்றார், புல்லளவேனும் மதிக்கின்றாரா, பாரதிதாசன் கவிதை வரிகை. இவங்களுக்காக அப்பவே ஒரு எழுதி வச்சுட்டு போயிட்டார். காலங்கடந்து புரிந்திருக்கக்கூடிய மக்கள் மிக விரைவில் இவர்களுக்கு புகுத்த வேண்டிய பாடத்தை புகட்டுவார்கள். ஆம் ஆத்மி சின்னத்தை கையில் எடுக்கிற நேரம் வந்து விட்டது. ஓகே, நீங்கள் பிரதமரே ஒரு க்ஷீமா போய் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு, விழா கூட இல்லை, விநாயகர் சதுர்த்தி வீட்டில் நடந்த அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கு தலைமை நீதிபதியின் வீட்டிற்கு பிரதமர் போகிறார். இப்போ இதை வந்து காங்கிரஸ் வந்து விமர்சிக்கிறது, கேள்விக்குள்ளாக்குகிறது. அது குறித்து பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, பிளவுவாத சக்திகள் விநாயகருக்கு எதிராக பேசுகிறார்கள், விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக காங்கிரஸ் பேசுகிறது, காங்கிரஸ் பிளவுவாத சக்தி அப்படிங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நீ பூஜை பண்ணு, புனஸ்காரம் பண்ணு, என்னவோ பண்ணு, அந்த வேலையை பாரு. இந்த நாட்டினுடைய பிரதமர் வேலை வீட்டு வீடாக போய் பூஜை பண்ணுறதா? யார் எதை பண்றதுன்னு வேண்டாமா? இது ஹிந்து விரோத பேச்சு இல்லையா? இது இந்து விரோத பேச்சு. யார் சொன்னா? ஒருவனுக்கு ஒருத்திங்க தானே இந்து மதம் சொல்லுது. அதுபடி வாழ்றவங்க பேசட்டும் இந்து மதத்தை பத்தி. இந்து மதம் உலகத்திலேயே ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அதுதான் தத்துவம் சொல்றதா இந்து மதம். அப்படி இவங்க யாராவது வாழ்றாங்களா? ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு கொள்கை, ஒரு மதம், ஒரு இனம் பேசுறான்ல, ஒரு பொண்டாட்டின்னு பேசுறானா? தேசபக்தியும் இவங்க சம்பந்தம் இல்லை, இந்து மதத்துக்கும் இவங்க சம்பந்தம் இல்லை. இந்து மதம் என்பது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவனுடைய வாழ்க்கை நெறிமுறை வைத்துக்கு தான் இந்து மதம். வாடிய பயிரை கண்டு வாடுவோம் நெஞ்சம் வேண்டும் சொன்ன வள்ளலார், அதுதான் இந்து மதத்துடைய அடையாளம். சக மனிதர்களை நேசிப்பது தான் இந்து மதம் உலகத்துக்கு கற்றுத்தந்தது. இவர்களுக்காக நான் சொல்றேன், விவேகானந்தர் இந்து மதத்துடைய அடையாளமா இல்லையா? அவர் முதலாக அமெரிக்காவுக்கு போறார். போகிற போது கப்பல்ல போறார், அந்த காவி உடையோடு போறார். மேல் தளத்தில் நிற்கிற போது ஒரு அந்த நாட்டு வெள்ளைக்காரனுக்கு அதை பார்த்தோன்னே வித்தியாசமா இருந்து, நீங்க யாருங்க என்னன்னு கேட்கறான். இந்தியான்னு. எங்கே? அமெரிக்கா போயிட்டு இருக்கேன். அமெரிக்காவில் உங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்களா? ஆமா. யாருங்கன்னு கேட்கறான். ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த ஒருத்தரா? யாருங்க? நீங்க தான். முன்பின் தெரியாத ஒருவனை பார்க்கிற போதும் அவனை சகோதரனாக நேசித்தார். அது மட்டுமல்ல, இந்த உலக வரலாற்றிலேயே அதுவரை உலகம் முழுவதும் பேசுறவன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேசினான். அந்த அமெரிக்காவில் போய் முதலாக விவேகானந்தர் பேசுகிற போதுதான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சார். அது உலகத்தையே தலைகீழாக மாற்றியது. உலகத்தின் எந்த மூலையில் ஒருவன் பிறந்தாலும் சக மனிதனை நேசிக்கிற, சகோதர சகோதரிகளை நேசிக்கிற அந்த தத்துவத்தை உலகத்திற்கே பறைசாத்தியது இந்து மதம். அந்த பேர்ல வெறுப்பை உமிழ்கிற இவர்கள் சொல்வது இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறது. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து யார் உண்மையான ஹிந்துக்களின் விரோதி யார் என்பதெல்லாம் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, மற்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் தொடர்ச்சியாக பேசி வந்தாலும் கூட வட இந்திய தேர்தல்களில் இன்னமும் கூட ஹிந்துக்களின் முகமாக பாஜக தான் பார்க்கப்படுகிறதா? ஏன்னா அதுதான் இந்த தேர்தலிலும் கூட மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக உதவி செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ ஹரியானா உள்ளிட்ட தேர்தல்களில் நீங்கள் வந்து வினேஷ் போகத் போன்றவர்களையெல்லாம் கட்சியில் இணைத்தாலும் கூட இந்த நடைபெறக்கூடிய இந்த ஹரியானா, இப்போ அடுத்து வரக்கூடிய மகாராஷ்டிரா, பீகார் போன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கூட பாஜக அல்லது பாஜக கூட்டணி அவருடைய கரம் தான் ஓங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. உங்கள் வாயிலாக மக்களுக்கு நான் புரிந்து கொண்டதே சொல்றதே ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்.
ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அவன் யோக்கியன் என்றோ நல்லவன் என்றோ அல்ல. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை மிக மோசமான சர்வாதிகாரியாக பாசிசவாதியாக சொல்லப்படுகிற ஹிட்லர். சரியா? அந்த ஹிட்லர் தானா அந்த இடத்துக்கு போகல, மக்களிடம் வாக்கு பெற்று தான் போனான். இரண்டாவது முறை அதை விட அதிக வாக்குகளை பெற்று போனான். அவன் கையாண்டதைத்தான் அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற பாஜக கையாளு. அவன் ஜெர்மனியன், அதான் இருக்கணும். யூதர்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டான். ஒரு மைனாரிட்டியை காட்டி மெஜாரிட்டியை தன் பக்கம் இழுப்பதற்கான ஒரு யுக்தி அது. ஜெர்மன் மொழிதான் சிறந்தது என்றான். அதையே இவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. அவனுக்கு என்ன முடிவு என்பதை இவர்களுக்கு புரியல. முதல் முறை அவன் பெரிய வெற்றி படைத்தான், இரண்டாவது முறை அதை விட பெரிய வெற்றி படைத்தான். அதற்கு வர கடைசியில் என்னாச்சு? இனி போனா மக்களே நம்மளை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு தன்னை தானே சுட்டு கொண்டு செத்தான். அதே தான் நீங்க பக்கத்தில் ராஜபக்ஷ எடுத்துங்க. சிறுபான்மை தமிழர்களுக்கு எதிராக பெரும்பான்மை சிங்களர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர்களுக்கு எதிராக ஒரு வெறுப்புணர்ச்சியை உருவாக்கினான். அது அவனுக்கு பெரிய வெற்றியை தந்தது. முதல் முறை வெற்றி தந்தது, இரண்டாவது முறை வெற்றி தந்தது, அப்புறம் வந்தது. இன்றைக்கு கதி என்ன? எங்க இருக்கிறான்னு வெளியில வர முடியல. எல்லாரும், உதாரணத்துக்காக அந்த 2 பேரை சொன்னேன். உலகம் முழுக்க இதுதான் யதார்த்தம். இது ஒரு விதமான போதை. ஜாதி என்பதும் மதம் என்பதும் ஒரு போதை. அந்த போதை நிரந்தரமாக இருக்காது. ஒரு காலகட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிற போது மக்களுக்கு ஆத்திரமும் கோபமும் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஹிட்லருக்கு எப்படி காலம் கடந்து வந்ததோ, முசோலினிக்கு எப்படி காலம் கடந்து வந்ததோ, ராஜபக்சேக்கு எப்படி காலம் கடந்து வந்ததோ, அதை போல இந்தியாவிலும் மெஜாரிட்டி இந்துக்கள் வாக்களை பெறுவதற்காக இந்து மதத்தை காப்போம் காப்போம் என்கிற போது ஒரு உணர்ச்சி வசத்தில் அவர்களை ஆதரித்த இந்துக்களே இன்றைக்கு யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்துக்களுடைய கோயில்னு சொல்லி ராமர் கோயிலை கட்டுறேன்னு கட்டி என்ன ஒரு 5 வருஷம் கூட ஆகலையே, அதில் ஓட்ட விழுந்து தண்ணி ஊத்துதே. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொட்டி பாராளுமன்ற கட்டணம் கட்டின 100 வருஷத்துக்கு முன்னால கட்டின பழைய பாராளுமன்ற கட்டணம் அப்படியே இருக்குது. இதுல ஒழுகுது. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 2.5 கோடி ரூபாய். நான் சொல்லல, சிஏஜி ரிப்போர்ட்ல இருக்கு. இப்படி கொள்ளையடிக்கிறவர்கள் இன்னைக்கு பாருங்க. இன்றைக்கு நடந்து வந்திருக்கிற செய்தி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவர்கள் இந்த மக்களுக்கு முதலில் தர வேண்டிய ஒன்று உணவு, உடையுறு, அது ஒன்று பக்கம். அவர்களை மேம்படுத்துவதற்கு தர வேண்டியது கல்வியும் சுகாதாரமும் இலவசமாக தரணும். ஆனால் இன்னைக்கு என்ன, இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்க படிக்கிறதுக்கு அவங்க இலவச கல்வி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கல, நீங்க பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டினா 18% ஜிஎஸ்டியா. இந்த உலகத்தில் எங்காவது இந்த அக்கிரமம் உண்டா? இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் மற்றவனுக்கு நடக்கிற போது அதை புரிந்து கொள்ளாத மக்கள் தனக்கு பாதிப்பு வருகிற போது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வான். இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும் இந்த அது முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்புனா அவனுக்கு ஒன்றும் தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாதிப்புனா ஒன்றும் தெரியாது, சீக்கியர்களுக்கு மட்டும் பாதிப்புனா ஒன்றும் தெரியாது. காத்தானும் கருப்பனும் சுப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க போராடி கொண்டிருக்கிற போது அவன் கட்டுற ஃபீஸுக்கு 18% ஜிஎஸ்டின்னு சொல்ற போது ஐயையோ தப்பு பண்ணிட்டோம் நினைப்பான்ல. தான் யார் மீதும் பாசம் வைக்காத ஒருவன் மீது பெரிய கோபம் வராது. யாராவது ஒருத்த மேல பாசம் வைத்திருக்கிற போது அவன் மேல கோபம் வந்துச்சுன்னா அந்த கோபம் உச்சகட்டத்துக்கு போகும். அந்த இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நான் மோடிக்காகவும் அந்த பாஜக கட்சியினருக்காகவும் அனுதாபப்படுகிறேன். மோசமான ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்திலாவது உங்களை உணர்ந்து கொண்டு நீங்கள் மாறிக்கொண்டால் உங்களுக்கு நல்லது, இல்லை என்றால் உங்களை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. நீங்க ஜிஎஸ்டியை பத்தி பேசுனதுனால பண்பற்ற பேசிடலாம்னு நினைக்கிறேன். அவர் அந்த கேள்வி ரொம்ப யதார்த்தமாக தான் கேட்டார். ஆக்சுவலி இதை வந்து நான் எலெக்ஷனுக்கு இந்த கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முதன்முறையாக இதை நான் தான் எடுத்து வெளியில் போய் ஒரு பில்லே வாங்கி கொங்கு மண்டலத்திலலாம் பரப்புரை செய்யும்போது அந்த பில்லை காட்டியே பரப்புரை செய்தேன். பாருங்கள், இதுக்கு வட இந்தியர்கள் உண்ணக்கூடிய ஜிலேபி உள்ளிட்டவற்றிற்கு 18%, இதுக்கு வந்து 5%, இதுக்கு 18% சொல்லி. ஆனால் அவரும் ரொம்ப யதார்த்தமாக தான் கேட்டார். ஆனால் அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டு ஒரு கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மட்டும் ராகுல் காந்தி வரைக்கும் அதை எடுத்து ட்வீட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த செய்தி பெருசாச்சு. ஒரு சாதாரண நிகழ்வை எதிர்க்கட்சிகள் ஊடகங்கள் பெரிதாக்கி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிர்மலா சீதாராமன் சாதாரண என்றது ஒரு வார்த்தை சொல்றீங்க, அதை 2 வார்த்தையா பிரிங்க, அதான் உண்மை. சாதாரண பிரச்சனை. ஓகே, உதாரணத்துக்கு நான் வெஜிடேரியன், தனிப்பட்டவர்கள் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் விரும்பி சாப்பிட்றது பன் பட்டர் ஜாம் தான். அதுக்கு வரி போட்டாங்கன்னா ஆத்திரம் இருக்கு. இவங்க எல்லாம் மாமிச உணவு சாப்பிடுவது தப்பு, தொழுக்கம் சாப்பிட்றான், பாவாடை சாப்பிடுது, இந்துக்கள் சாப்பிடக்கூடாது சொல்றீல்ல. நீ வந்து பன் பட்டர் ஜாமுக்கு வரி போடுறவன், நீ எப்படி இந்துக்களை காப்பாத்துவ? இது ஒரு போலித்தனமான
இந்து ஃபெனட்டிக்கை உருவாக்குறாங்க அவங்க. அதை இவ்வளவு நாள் நான் முதல்ல சொன்னதான், அந்த மயக்கத்தில் இருந்த இந்துக்கள் இப்ப வெளியேறி இருக்காங்க. சாப்பிடுவதற்கு கூட அதுல இப்படி எல்லாம் வித்தியாசத்தை, அந்த கூட்டம் என்னங்க, கருத்து கேட்பு கூட்டம் தானே. அவர் அதை சொல்லுகிறார் என்றால் அதில் தவறு என்றால் இதை தவறுன்னு சொல்லணும். சரியா இருக்குன்னா ஆகா இது எனக்கு புரியல, இப்பதான் புரிஞ்சுது, அதை சரி பண்ண முயற்சி பண்றேன்னு சொல்லணும். ரெண்டையும் விட்டு முறைச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கருத்து கேட்பு கூட்டமா? வர்றவன் என்ன பெரிய சூப்பர் ஸ்டார், அதாவது அடிமை கூடாரத்தில் இருக்க பார்த்து ஓகே பாஸ் சொல்லல, கொள்ளை கூட்ட தலைவன் மாதிரி யாரும் எழுத்து பேசக்கூடாது அந்த மாதிரியா என்னன்னு எனக்கு புரியல. உங்க ஊர்ல ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்க திருநெல்வேலி உங்க ஊர் எனக்கு தெரிஞ்சதுனால சொல்றேன். பக்கத்துல காவல் கிணறு இருக்கா? அது ஒரு சின்ன கிராமமா இருக்கிற போது தலைவர் காமராஜ் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் அப்பதான் இந்த மின்சாரம் தமிழ்நாட்டில் கிராமங்களுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு போறாரு. போற போது ஊர் மக்கள்லாம் கூடி வச்சு எல்லாத்தையும் பேசுறது அவரோட வழக்கம். எல்லாம் நல்லா இருக்கலாம் என்னன்னு கேட்பாரு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற போது அப்பச்சி எங்க ஊருக்கு இந்த கரண்ட் கம்பி இழுத்து விட சொல்றோம், அது இந்த அதிகாரி போட மாட்டாங்கன்னு சொல்றாரு. உடனே எலக்ட்ரிக் என்ஜினியர், இவர் டிஸ்ட்ரிக்ட் என்ஜினியர் வந்தோடனே அவரை கூப்பிடுறாரு. என்ன இந்த ஊர் ஜனங்கள் கேட்குறாங்களா, ஏன் கொடுக்கலன்னு. அப்போ அவர் சொல்றாரு, எலக்ட்ரிக் போஸ்ட்டில் மட்டும் ஸ்டாக் இல்லை, அப்போல்லாம் அந்த கான்கிரீட் போஸ்ட் கிடையாது. ஓகே, நம்ம இப்போ தான் ஸ்டாக் போட்டிருக்கிறோம், அது வந்ததுக்கப்புறம் கொடுக்குறேங்கன்னு. ஒன்று இவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் தப்பு அரசாங்கத்தோட தான், அவர் தப்பு இல்லை, எலக்ட்ரிக் போஸ்ட் ஸ்டாக் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், அது வந்தோடனே அவர் போடுவாருன்னு. பின்னால் சாதாரண ஆடு மாடு மேய்க்கிற ஒருத்தன், சட்டை கூட போடாத, சட்டை வேட்டி கூட கட்டாத ஒருத்தன் நடுவில் கூட்டத்திலிருந்து என்ன போச்சு இந்த ஆபீசர் தான் தப்பாக பேசுகிறாருன்னா நீயும் அதை போய் சரிங்கிறேங்கிறான். உடனே அதை கேட்டுட்டு யார் யார் யாருங்கிறாரு, ஒதுங்கிக்கு பாப்பான்னு பக்கத்து வர என்ன சொல்கிறேன்னு கேட்குறாரு. இரும்பு போஸ்ட் இல்லாட்டி என்ன, நம்ம ஊர் தான் பனை கிடக்குல்ல, இந்த பனையை அறுத்து அங்கங்கே நட்டு வச்சு கம்பி எடுத்து விட்டா லைட் எரிய போகுது, அந்த இடத்திலே உத்தரவு போட்டு உடனே பனை மரத்தை அறுத்து நட்டு வச்சு அடுத்து 4-5 நாளில் அங்கே மின்சாரம் வந்துச்சுங்கிறது தான் உங்க ஊர்ல நடந்தது. ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும் என்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய அடையாளம். கேள்வி கேட்டவர் யாருன்னு ஒன்ன மாதிரி இல்லை, யாராவது அதிகார மையத்தில் இருக்கிறவன் அவனை திருப்திப்படுத்தி உச்சகட்டத்தில் உட்கார்ந்தவன் இல்லை. உங்களுக்கு முன்னாலே பேசிய அந்த சீனிவாசன், அவருடைய அப்பா பேரு தாமோதரசாமி நாயுடு, அவரும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்றதுக்கு ஐஎன்டியூ தொழிற்சங்க தலைவராக இருந்து எம்எல்ஏ இருந்தார் செங்காளிப்பண்ணு. 2 பேரும் அந்த இளமை காலத்துல ஈஸ்வரி மில்லுன்னு ஒரு மில்லுல தின கூலிக்கு வேலை செஞ்சிருந்தோம். இதை யாரோ சொல்லல, செங்காளிப்பன் எனக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க சொல்ல அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர். ஆமா, ஓகே. அப்படி தன்னுடைய உழைப்பால் கஷ்டப்பட்டு அப்படி மேல வந்தவங்க. அவர்கள் மக்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையை சொல்றாங்க. அவர்கள் சொல்லுவது தவறாகவே இருந்தாலும் விளக்கம் தானே சொல்லணும். அதை விட்டு முறைக்கிறது என்ன, அதை விட்டு மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு அதை வீடியோ எடுத்து வெளியே போனா உங்களுடைய வக்கர புத்தி அதை காட்டுகிறது. இது ராகுல் காந்திக்கு நட்டம் இல்லை, ஒரு வகையில நல்லது நான் சொல்லுவேன். உங்களுடைய உண்மை முகம் பாமர மக்களுக்கு தெரிய தொடங்கி இருக்கு அதன் மூலமா. ஆனா நீங்க ஐஎன்டிசில வந்து ஒரு பொறுப்புல இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் இருந்தாருன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, செங்காளியப்பன் சொன்னீங்க. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரும் அவரும் நண்பர்கள். நண்பர் வந்து ஐஎன்டிசியில் இருந்தார். நீங்கள் ஆனால் அவருங்க வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் வந்து அவரிடம், வானதி சீனிவாசனிடம், நான் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தவன், என் குடும்பம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தது என்று சொன்னதாக ஒரு தகவலை சொல்றாரு. இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் பின்புலமே இருக்கட்டும். அப்போ ஆர்எஸ்எஸ் காரங்க உண்மையை சொன்னா கூட ஏற்றுக்க மாட்டீங்க, மிரட்டுறீங்கன்னா அர்த்தம். ஓகே, இது அதை விட ஆபத்து இல்லை, இது நல்ல விஷயம் தானே. உங்களே என்னை மட்டும் திட்டினா பரவாயில்ல, யாரு உங்களை தலையை தூக்கி வச்சு ஆடுறான் ஆர்எஸ்எஸ், அவனுக்கே இப்படி போட்டு மிதிச்சாதானே உண்மை புரியுது. அப்போ இது நடக்கட்டுங்க, நல்லதுதான். ஓகே ஓகே, அவங்களுக்கு அவர்களே கேள்வி கேட்டாலும் இதான் நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஓகே, தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வரும்போது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த இருக்கக்கூடிய பூரண மதுவிலக்கு மாநாடு, அது பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். திமுக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்று அறிவித்து விட்டார். ஆனால் அதை ஒட்டி நிறைய காஷிப்ஸு, செய்திகள், வதந்திகள் ஊடகங்களில் வந்துச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட வதந்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் திமுக அணியில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில கேள்விகளை கேட்டாங்க. 2026 காங்கிரஸ் திமுக அணி எப்படி இருக்கும், விஜய் உள்ளே வராரு, விஜய் காங்கிரஸ் விசிகா இப்படி ஆளாளுக்கு ஒரு புது கூட்டணி உருவாக்கி சமூக வலைதளங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இடையில் வந்து செல்வப்பிரந்தை அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையும், திருமாவர்கள் அதிகாரத்தில் பங்கு என்று சொன்ன வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே டோனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் வந்துச்சு. காங்கிரஸும் வருத்தத்தோடு தான் கூட்டணியில் இருக்கிறது என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள், நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? 2026 எவ்வாறு இருக்கும்? அதாவது இது அரசியல்
இது அரிச்சுவடி தான். அது அதை புரிந்து கொள்ளாவிட்டால் இப்படிப்பட்ட காசிப்ஸ் எல்லாம் காத்து இப்படிலாம் இருக்கணும்னு பயம் வரும். திமுக திகாவிலிருந்து பிரிஞ்சது இல்லை. அப்ப திமுக அவர் சொன்னது என்ன, எதுக்காக சொன்னாங்க? ஒரு சாதாரண விஷயம்தான். தேர்தலிலே பங்கெடுக்காமல் சமூக சீர்திருத்த இயக்கமாக திக இருக்குன்னு சொன்னார் பெரியார். அந்த நேரத்தில் இவங்க நினைச்சாங்க மக்களுக்கு ஏதாவது உடைக்கணும்னா ஆட்சி அதிகாரத்துக்கு போனாதான் முடியும்னு. அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது திமுக. அது ஆட்சிக்கு வந்துருச்சு. அந்த நம்பிக்கை, அவருடைய உழைப்பு, அது ஒரு ரகம். இன்னொன்று நான் திறந்த மனதோடு சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்கிறது, பிரச்சனை இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அரசியலில், ஜனநாயகத்தில் ஒரு கல்வெட்டு சாசனம் மாதிரி இந்த கூட்டணி இப்படித்தான் எப்பவும் இருக்கும், அந்த கூட்டணி எப்பவும் வரவே வராது என்றெல்லாம் இல்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு தேர்தலில் நாமினேஷன் முடிஞ்சு வித்ட்ராயல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே புது கூட்டணியே உருவாயிருக்கு. அதனால அது யதார்த்தத்தையும் நாம ஒத்துக்கிட்டு தான் பண்ணணும். ஆனால் மதுவிலக்கு என்பதை பற்றி எதுவும் தெரியாமலே இந்த விமர்சனம் பண்றாங்க. மது என்பது தன்னுடைய நிலைகுலைய வைத்து மனித உணர்வே மறந்து போய் எதையோ செய்ய வைப்பதனால மது கூடாது என்று எல்லாரும் சொல்றோம். அதை சொல்லுவதே தவறு, அதனால்தான் கூட்டணி மாறுது என்பது இல்லை. இப்ப திமுக விரும்பியா வச்சிருக்காங்க. இன்றைக்கு இருக்கிற யதார்த்த இந்த சூழ்நிலையில அதிலிருந்து வருகிற ஒரு 50,000 கோடிக்கு மேல இப்ப வருதுன்னு நினைக்கிறேன். இந்த நெருக்கடியான நிதி நிலையில இதையும் நிறுத்திட்டாக்க பெரும் நெருக்கடி வந்துருமோ என்கின்ற அச்சத்தை தவிர மது மீது அவர்களுக்கு பாசத்தால் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும், மது இருப்பது நல்லது யாராவது சொல்லுவாங்களா? வேணான்னு சொல்லி அதை ஒரு இயக்கமாக ஆட்சிக்கு சொல்றாங்களோ இல்லையோ, மக்கள்கிட்டயாவது மது போதை கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாநாடு பயன்படும். இது நடத்துவதில் என்ன தவறு? அவர் தேசிய அளவில் கேட்கிறாரு. ஏன்னா வரட்டும், தேசிய அளவில் சார், உலக அளவிலே வரணுங்கிறேனா? இது மனித சமுதாயத்திற்கே கேடுதானே. நான் தான் சொன்னேன், மது உள்ளே போய் மதி வெளியே போகணும் குரான் எழுதுனது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கிற குரான்ல அதான அந்தந்த மொழியில் இருக்கு. ஆக மது மனிதனுக்கு கேடு. அதை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது அது நல்ல அணுகுமுறை. தேர்தலுக்கானதல்ல, வாக்கு வங்கிக்காக அல்ல, மனிதனாக வாழ்வதற்கு ஒரு உபதேசம் எடுத்துங்களேன். அதற்காக திருமாவளவன் செய்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நிறைவா ஒரு கேள்வி சார். நேற்று விஜய் அவர்கள் நேற்று முன்தினம் தந்தை பெரியாருடைய பிறந்த தினத்தை ஒட்டி அங்கே போய் அவர் மலர் வளையம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறார். இது பாஜக சார்பில் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் இன்னொரு திமுகவாக வர வேண்டாம் விஜய் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க. விஜய் பெரியார் திடலுக்கு சென்று பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்ளணும்? அதாவது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற மட்டுமில்லை, எல்லாருக்குமே எல்லா கட்சியிலையுமே நல்ல தலைவர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் 100% யோக்கியன்னு யாரையும் சொல்ல முடியாது. உலகமே மகாத்மான்னு ஏற்றுக்கொண்ட அந்த தலைவர் காந்தி கூட அவர் மது விலக்கை, அவர் முன்னால சொன்ன கேள்விக்கு இது சேர்ந்து பதில், அதையே ஒரு கட்சியுடைய கொள்கையாக கொண்டு வந்தவர் அடிமை இந்தியாவிலே. சுதந்திரத்துக்கு எந்த அளவுக்கு போராடுறோமோ அந்த அளவுக்கு மது விலக்கும் கொள்கையா. அவருடைய மகன் மது போதையில் அடிமைப்பட்ட போது அவர் சொன்ன பதில் இருக்கே, அது இன்னமும் நினைத்தா சிலிர்க்கிறது. அவரிடம் கேட்குறாங்க, நீ ஊருக்கெல்லாம் மது விலக்கு பற்றி பேசுறீங்க, ஆனால் உங்கள் பையன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க. எவனும் சொல்வதற்கே கூசுகின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அது அவனுடைய குற்றம் அல்ல, நான் செய்த பாவம். என் தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற போது அவருக்கு உதவி புரிந்து கொண்டிருந்த என் மனைவி, அந்த நேரத்தில் எனக்கு காம உணர்ச்சி வந்தது. அவள் விரும்பாமல் இருந்தும் அவளை தொந்தரவு செய்து அவளோடு நான் உடலுறவு கொண்டேன். அந்த நேரத்தில் ஜனித்தவன் நான் செய்த அந்த பாவம் இப்படி ஒரு பிள்ளையாக பிறந்திருக்கிறான். ஆக எப்படி மது குடிப்பது எவ்வளவு மோசமானது தன்னுடைய வாழ்க்கையில் எவனும் சொல்லுவதற்கே கூச்சப்படுகிற விஷயத்தோடு சொல்றார். அப்படி சொல்லியிருக்கிறார். அதனால எந்த தலைவராக இருந்தாலும் அவர் என்ன, நீங்க சொல்ற என்ன தமிழ் வசை, அது என்ன கோட்சே படத்துக்கு மாலை போடலன்னு வருத்தப்படுதா? இல்லை, அது தெரியல எனக்கு. பெரியார் சொல்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் 100 சொல்லியிருந்தா 99 நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒன்று தப்பா இருக்கும். அதனால அந்த தவறை மட்டுமே காப்படுறதில்லை, இருப்பதில் எது அதிகமோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கொள்கை. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்த தலைவர்களில் குறிப்பிடத்தக்க விரல்விட்டு என்று சில தலைவர்கள் அவரும் ஒருவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த தலைவருடைய பிறந்த நாளில் போய் ஒரு மலர் வளைய வைப்பதை பற்றி குறை சொன்னால் குறை சொல்வர்களுடைய தவறை ஒழிய அதற்கு மாலை வைத்த தம்பி விஜயனுடைய தவறல்ல.
அது இதோடு நிறுத்தி விடாமல் நாளைக்கு கம்யூனிஸ்டுடைய ஜீவானந்தத்தினுடைய பிறந்தநாள் வந்தா அவருக்கு போய் மாலை வைக்கணும். இது மாதிரி பழக்கத்தை கொண்டு வந்தால் அவருடைய சினிமா பாப்புலாரிட்டியே இளைஞர்களுக்கு நல்ல வகையில் சிந்திப்பதற்கு வழிகாட்டுகிறார். அப்படித்தான் நான் எடுத்துக்கேன். இல்லை, அதனாலேயே அவருடைய ஐடியாலஜி வந்து ஒரு பெரியாரி ஐடியாலஜி என்ற ஒரு தோற்ற அது அப்படி நம்பலாமா, அப்படி புரிந்து கொள்ளலாமா, அல்லது வெயிட் பண்ணணுமா? அவருடைய அப்படி கிடையாதுங்க. நான் தான் முன்னாலே சொன்னேன், ஒரு வருடம் பேசுவதாலேயே அவரோட நம்ம ஐக்கியமாயிட்டோம் அல்ல, அவர் விரும்புகிற எல்லாத்தையும் நாமளும் விரும்புகிறோம் அல்ல, நல்ல செய்தியை எடுத்துக்கொள்கிறோம், தவறான செய்தியில் ஒதுக்கிக் கொள்கிறோம். இது ஒரு நல்ல பண்பாடு. மூத்தவர்கள் இந்த சமூகத்திற்காக இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த அவர்களை மதிப்பதில் என்ன தவறு? கடந்த காலத்தில் இருந்த சிறந்தவர்களை மதிப்பதே அது என்னன்னு கேட்டா, இதை ஒருத்தர் அழகா சொன்னான், ஒரு வீரனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான், ஒரு தியாகியை போற்றுங்கள் மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான், ஒரு அறிஞனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு அறிஞன் தோன்றுவான் என்பதை போல இப்படிப்பட்ட மூத்த தலைவர்கள், பெரியாரை மட்டுமல்ல, தலைவர் காமராஜரை போல, ஜீவானந்தத்தை போல, இது மாதிரி எவ்வளவு தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் மதிப்பதன் மூலம் அதை இளைஞர்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் அதை போல இன்னும் 4 இளைஞர்கள் வரமாட்டார்களா, வர வேண்டும் என்கின்ற ஆசை, வருவார்கள் என்ற நம்பிக்கை, அதுதான் நம்ம செய்யறோம். இதை குறை சொல்வர்கள் குறைமதி படைத்தவர்கள். நன்றி சார். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள். சமகால அரசியலை இதற்கு முன்பு கடந்த கால அரசியல் பார்வையோடு அணுகி எதிர்கால அரசியல் குறித்தும் தீர்க்கமான உங்கள் பார்வையை தந்தீர்கள். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்ச நேர்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். திருச்சி வெளிச்சாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். பதவிகளை தாண்டி, பதவிகளை விரும்பாமல் அதை தாண்டி அவர் ஏற்றுக்கொண்ட காந்திய காமராஜர் மீது தீராத பற்றும் பாசமும் கொண்டவர். அந்த காமராஜரின் கொள்கையில் பயணித்து அவர் இன்று வரைக்கும் அவருடைய கொள்கையில் கொஞ்சமும் இடராமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அவரோடு இந்த நேர்காணல் மகிழ்ச்சி. நீங்களும் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள். தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.